மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்வழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்வழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நாள். அந்த இதயத்துக்கு சொந்தமானவர்களாக நாம் வாழ வரம் வரல வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதயம் அன்பு செய்கின்ற இதயம், இதயம் மன்னிக்கின்ற இதயம், இதயம் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கின்ற இதயம். எனவே அந்த இதயத்தை தான் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அன்னையினுடைய அவருடைய தாயினுடைய உதரத்திலே அவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த இதயத்தை தாங்கிய அந்த அன்னை நம்மையும் அந்த இதயம் போல நம்முடைய வாழ்விலும் தாங்கி ஒவ்வொரு நாளும் இந்த புதிய ஆண்டில் நம்மை வழிநடத்த இருக்கிறார். எனவே பக்தியோடு நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாம் அந்த இதயத்துக்கு சொந்தக்காரர்களாக வாழ்வோம். அந்த இதயத்திற்கு எதிராக செய்த நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோம். அவர்களின் இதயங்களை உமது ஆட்சியின் பேரொளியால் என்றும் பற்றி எறிய செய்தருளும். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பரை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே பற்றி கொள்வார்களாக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 28 முடிய. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்ற மறுபொய் தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே
நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதுக்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அக்காலத்தில் ஜெருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்பொழுது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி கூறி சொல்லாக வேண்டும்.
எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதி அடிவாரையை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிறந்திருக்கின்ற புத்தாண்டு வழியாக இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய ஆரோக்கிய தாயும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கேள்விகளாய் மாறும் கேள்விகள். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் ஏன் என்ற ஒரு கேள்வி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவேதான் இன்று இருவரை பற்றிய இன்றைய நற்செய்தியிலே நாம் காண்கிறோம். ஏன் என்ற கேள்விகளுக்கு இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை, நீ யார் என்று யோவானிடம் கேள்வி வந்ததால் மெசியா யார் என்ற உண்மையான விடையை தெரிந்தது. யோவானின் சந்திப்பும் இயேசுவின் சந்திப்பும் இறையாட்சிக்கு அடித்தளமிட்டது. கேள்வி கேட்பதால் சமூக அந்தஸ்தை பெற்றுவிட முடியும் என எண்ணினர் யூதர்கள், குருக்களும் லேவியர்களும். அப்படிதான் இந்த யூத என்ற பெயரானது விவிலியத்திலே நாம் 70 முறை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நற்செய்தி நூல்களில் மட்டும் 70 முறை யூதர்களுடைய பெயர் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட இவர்களுடைய கேள்வியானது 12 வயதில் இயேசுவின் கேள்வி லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரத்திலே 49வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தியிலே 4வது அதிகாரம் 16 முதல் 19 உள்ள வசனம் வாசிக்கின்ற பொழுது தனது பணி வாழ்வில் இயேசு எவ்வாறு தெளிவாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இயேசு கேள்வி கேட்டபோது லூக்கா நற்செய்தியிலே 22வது அதிகாரம் 52வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. தலைமை குரு இயேசுவை விசாரித்த போது அவர் கேட்கப்பட்ட கேள்வியானது யோவான் நற்செய்தியிலே 18வது அதிகாரம் 20, 21, 23 என்ற வசனத்திலே சொல்லப்படுகிறது. நற்செய்தியில் எத்தனையோ கேள்விகள், இந்த கேள்விகள் மக்களுக்கு வாழ்வு கொடுத்தன. பாவத்தில் மூழ்கி இருந்த சமூகத்தை சீர்படுத்த வரவிருந்த மெசியாவோ என்ற கேள்விகள் விடையாக வருகிறார் இயேசு கிறிஸ்து. உண்மையான உலகிற்கு உப்பாக இருந்து ஒளியாக சான்று பகர அழைப்பு விடுவிக்கும் ஆண்டவரின் குரலை வளர கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். மெசியாவின் வருகைக்காக ஆவலோடு காத்திருந்தவர்கள் பலர், கேள்விகளை எழுப்பியவர்களும் பலர். நேர்மறையான கேள்விகளை கேட்டதால் அன்னை மரியாள் இன்றும் இறைவனின் தாயாக போற்றப்படுகிறார். யோவான் நற்செய்தியிலே 1வது அதிகாரம் 28 38 வரை உள்ள வசனங்களில் மெசியாவின் குரலாக, மெசியாவின் வருகையாக ஆயத்தம் செய்பவராக தோற்றம் அளிக்கப்பட்டவர் திருமுழுக்கு யோவான். நாம்
இன்றைய வாழ்வில் இறைவனுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் வாழ்வதற்கு நாம் தயங்குகிறோம். எனவே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நான் யார் என்று இறைவனுக்கு நம்மை அறிமுகம் செய்யக்கூடியவர்களாக எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் என்ன பணி செய்கிறேன் என்று உங்களால் ஒவ்வொருவர்களாலும் சொல்ல முடியும். நான் யார் என்று சொன்னாலும் உங்களுடைய பெற்றோருடைய பெயரை சொல்லிதான் நான் யார் என்று சொல்ல முடியும். ஆனால் உண்மையிலேயே உங்களை நீங்கள் யார் என்று சொல்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, உங்களுக்கு அதனுடைய கேள்விக்கான பதிலை, விடையை நிச்சயமாக சொல்ல முடியாது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கிறிஸ்துவுடைய வாழ்வுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை, நான் யார் என்று கிறிஸ்துவுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்மை சொல்ல முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிதான் ஒரு பாட்டியினிடத்தில் ஒரு பேரன் போய் கேள்வி கேட்கிறான். பாட்டி, நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த பாட்டி சொல்கிறார், அவருடைய மகனுடைய பெயரை வைத்து நீதான் அவருடைய மகன் என்று சொல்லி நீதான் அது யார் என்று அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். இல்லை பாட்டி, இது நான் என்னுடைய அப்பாவுக்கு பையன்தான், ஆனால் நான் யார் என்றதை எனக்கு நீ சொல்லிக் கொடு, எனக்கு அந்த குணநலன்களை வைத்து எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பாட்டியானவர் சொல்கிறார், நீ பாசத்துக்கும் நேசத்துக்கும் அன்புக்கும் கடவுளுடைய குணங்களுக்கும் உரிய ஒரு பிள்ளையாக வாழ்கின்ற பொழுதும் அதற்கு எதிர்மறையான எண்ணங்களோடு சிந்தனைகளோடு நீ வாழ்கின்ற பொழுது பொறாமை, கோபங்கள், ஆணவங்கள், தற்புகழ்ச்சி, சுயநலங்கள், நீ இவைகளோடு வாழ்கின்ற பொழுதும் நீ யார் என்று உன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். எனவே நாம் எப்படிப்பட்ட குணநலன்களில் இயேசுவோடு நாம் வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் இயேசுவினுடைய பிள்ளைகளாக, இயேசுவுக்கு உரியவர்களாக நாம் வாழ முடியும். அதை தான் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்விலும் பார்க்கின்ற பொழுது, நான் அவருடைய மிதியடி வாரி அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகின்ற பொழுது அவரை வெளிப்படுத்துகிறார். நான் மெசியா அல்ல, நான் எலியா அல்ல, நான் இறைவாக்கினர் அல்ல, நான் இறைவனால் அனுப்பப்பட்டவர், இறைவனுடைய வருகைக்கு அவருடைய இறையாட்சிக்கு உட்பட்டவர் என்பதை அவர் நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே யார் என்பதை நம்முடைய வாழ்வில் உணர்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையை அன்பாலும் நேசத்தாலும் பாசத்தாலும் உண்மையாலும் நேர்மையாலும் வெளிப்படுத்த முடியும். இல்லை என்றால் கோபத்தாலும் தற்புகழ்ச்சியாலும் பொறாமையாலும் ஆணவத்தாலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்போம். சிந்திப்போம், நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். தூய ஆவியாசி வேண்டி பலியை தாருங்கள், நம் நேய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள். ஆவி வேண்டி பலியை தாருங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளவும் மை வேண்டுகின்றோம்.
அதனால் நம்பிக்கையோடு பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தம் இறை இயல்பின் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம் புகழ்ச்சி ஏத்தி அக்களித்து கொண்டாடி போற்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும்
உமது நாமத்தினால் கூறி ஜெபித்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக பலியை பங்கேற்று ஜெபிக்கின்றவர்களுக்கும் நல்ல உடல் நலமும் இந்த புதிய ஆண்டில் உடைய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்குணத்துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது அமைதியை எங்களுக்கு விட்டு சென்றீரே. என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குடும்பத்திற்கு ஒரு அமைதியும் சமாதானத்தையும் தந்தருள எங்கள் பாவங்களை மன்னித்து ஒரு திரு அவை நம்பிக்கையில் நாங்கள் என்றும் வாழ்ந்திட ஒரு திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் இதயத்தின் வழியாக யார் என்று நமக்கு வெளிப்படுத்தியவர். நாமும் இவரை ஒவ்வொரு நாளும் பெற்று வாழ்கிறோம். இவரை போல நாமும் யார் என்று பிறருக்கு காண்பிப்போம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நவனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்த அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் வழியாக உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.